பார்க்காத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத எந்த ஒரு மந்திரம் வித்தைகள் எது ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் பார்த்து 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 சலிச்சு போன நேரத்துல இயேசுவை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர். அவர் எந்த பகுதிக்கு வராரோ அந்த பகுதியில் இருக்கிற பிசாசுகள்லாம் ஓடுது, அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறையுது அப்படின்னு சொல்லி இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு அறிவிக்கப்படுதுங்க. அறிவிக்கப்படும் போது இவ உள்ளத்துல நினைக்கிறான், நம்ம போய் நம்ம பிரச்சனையை, ஒரு லேடிஸ் பிரச்சனையை போய் அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா அவர் கடவுளா இருக்கிறதுனால அவர் வஸ்திரத்தை ஆகிலும் நாம் தொட்டா சுகம் அடைந்துடுவோம். ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணம், அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்குதுங்க. 12 வருஷமா தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு இயேசு கிறிஸ்து அண்டையில ஒரு விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உருவாகுச்சு. அந்த நம்பிக்கை தான் அவளை கொண்டு போது ஆண்டவர் எந்த இடத்துல இருக்காரோ தேடிக்கிட்டு போகும்படி அவளை தூண்டுது. அந்த இடத்துக்கு அவளும் போறா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் போய் அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிடும். அவ போய் தொடும்போது அவ ஆண்டவருக்கு முன்னால தொடலைங்க. அவருடைய வஸ்திரத்தை அவருக்கு பின்னால அதுவும் ஜனக்கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்குது, அவரை நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கை ஒருத்தர் மேல படுது, அவருடைய கால் ஒருத்தர் மேல படுது. அவர் ஒருத்தர் ஒராசிக்கும் தான் அந்த கும்பல்ல ஏசுநாதர் போய்கிட்டு இருக்கிறாருங்க. ஒராசின அத்தனை பேருக்கும் அவரு அங்க ஒரு சுகம் கிடைக்கல. ஆனா இந்த பெரும்பாலுள்ள ஸ்ரீ அத்தனை ஜனங்களுக்குள்ள போய் சந்தில தொட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை ஒரு சந்தில போயிட்டு ஒதுக்கின்னு போய் தொட்டு இருக்கிற அத்தனை ஜனத்துல இவ என்ன பண்ணிருக்கிறா, ஜனங்களை நெருக்கிக்கிட்டு நெரிச்சலா இருக்கிற இடத்துல அற்புதம் பாருங்க. தொட்ட எல்லாருக்கும் கிடையாது, விசுவாசித்தவர்களுக்கே. அல்லேலூயா. விசுவாசித்த அவளுக்கு அவளுடைய விசுவாசம் பெரியதா இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்துல உள்ளத்துல அவ எண்ணுகிற எண்ணங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடியே போயிடுச்சுங்க. போனதுனாலதான் இப்போ கர்த்தருடைய சமூகத்துல இவன் நேரா வரா. அவருக்கு முன்னால வரலைங்க, அவருக்கு பின்னாலதான் வரா. அவருக்கு பின்னாலேயே அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல அவர் சுகமானால் சேரும். ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நாம் எந்த எண்ணங்களோடு ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்க போகிறோம், இதை நம்ம சிந்திக்கணும். இங்க இந்த பெரும்பாலுள்ள ஸ்ரீ அத்தனை நாளா கிடைக்காத ஒரு விடுதலைக்காக அவருடைய வாஞ்ச பாரம் அதிகமா இருந்ததுங்க. அதை சொல்லி தீர்க்க முடியல. அதனாலதான் இவன் நேரம் போற, பின்னால நிக்கிறார், தொடரா. அந்த நெரிச்சல் அவரை நெருக்கின எல்லாருக்கும் சுகம் கிடைக்கல. எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனையோடு தான் ஆண்டவரை தேடிதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எப்படி அவர் நம்மளை தொட்டு சுகமாக்குவார், அவர் நம்மளை தொட்டு சுகமாக்குவார், இல்ல அவருடைய வார்த்தையை சொல்லி நம்மை சுகமாக்குவார். அங்க பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் சுவிசேஷ புஸ்தகங்கள்ல 4 இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா விதவிதமான அற்புதம் நடக்குது. ஒருத்தன் கூப்பிடுறான், அற்புதம் நடக்குது. ஒருத்தன் போய் என்ன ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா என்ன சொஸ்தமாக்குன்னு கேட்கிறான், அற்புதம் நடக்குது. ஒரு குருடன் போய் நிற்கிறான், ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, எச்சை கீழே துப்பி அதை சேருண்டாக்கி அதை எடுத்து கண்ணுகள் மேல பூசி நீ போய் சீலோகம்ல கழுவுன்னு சொல்றாரு. அப்போ அது ஒரு கிரியை. அப்படி ஒரு அற்புதம் நடக்குது. ஏன் அவர் கையை வச்சாலே அற்புதம் நடந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அங்கு ஒரு காரியத்துக்காக அவருடைய செயல்களில வித்தியாசங்கள் உண்டு என்பதை அறிவிக்கும் பொருட்டாக கர்த்தர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு விதமான செயல்களை செய்துக்கிட்டு வர்றாரு. ஆண்டவரை பின்தொடர்ற எல்லாருமே ஆண்டவர் இடத்துல ஏதாகிலும் ஒண்ணு கிடைக்கும். நம்ம பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்கும், நம்மளுடைய கடனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நம்மளுடைய அலைச்சல்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், நம்ம எதிரிகளில் இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும், நாம் ரட்சிக்கப்படுவோம். இந்த எண்ணத்துல நிறைய பேர் அவரை சுற்றி வந்தாங்க. ஒரு சிலர் இவர் உண்மையாவே தேவனுடைய குமாரனா இருக்கிறாரு, இவரை நாம் அண்டி கொண்டா நமக்கு பரலோகம் கிடைச்சிடும். இந்த மாதிரி பல விதத்துல யோசித்து ஆண்டவர் பின்னால சுற்றி திரிந்தவங்க அநேகர் அங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்ரீ ஒரே ஒரு விடுதலை 12 வருஷமா இல்லாத ஒரு விடுதலையை
நோக்கினால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் எப்படியெல்லாம் ஆண்டவரை நோக்கிறோம்? இதுதான் கேள்வி. அவர் நினைக்கிறார் தொட்டா சுகமாயிடும்னு சொல்லி அவருடைய உள்ளத்தின் பாரம். ஆனா விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது? நாம் என்ன பண்றோம்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு, ஆண்டவரே நீங்க கொடுக்குறீங்களா, ஹாஸ்பிட்டல் போட்டுமா, ஆண்டவரே நீங்க கொடுக்குறீங்களா, அடுத்தவங்க போய் கேட்கட்டுமா, ஆண்டவரே நீங்க கொடுக்குறீங்களா, இல்லை என் சுயத்துல நான் சிந்திச்சு முடிவெடுக்கட்டுமா, எல்லாம் ஃபெயில் ஆயிடுங்க. அவளுடைய வாழ்க்கையில அவ எடுத்த எல்லா முயற்சியும் ஃபெயில் ஆயிடுச்சு. எதுவுமே அவளுக்கு கை கொடுக்கல, எதுவுமே அவளை தூக்கி விடல. நம்ம ஆளுகை செய்கிற வரைக்கும் நம்முடைய பலன் நமக்குள்ள இருக்குதுன்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பலன் நமக்கு தெரியாது. எப்போ ஆண்டவருடைய பலன் வெளிப்படும் தெரியுமா? இனி வேற இல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க அற்புதம் செய்துதான் ஆகணும், இனி வேற ஒருத்தரை நான் நாடி போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு இறங்கிதான் ஆகணும். இந்த சிந்தனையோடு ஆண்டவர் சமூகத்தை நாம் நோக்கும் போது அற்புதம் நடக்கும், கிரிய நடக்கும். அவளுடைய வாழ்க்கையில அவள் பெற்ற ஒரு இன்பங்க அது. அவள் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய வெளிப்படும் நாட்கள் எப்ப வரும்னு தெரியுங்களா? எப்ப நமக்குள்ள நாம் சாகணும், சுயம் நமக்குள்ள சாகணும். அது செத்தாதான் தேவன் நம்ம இடத்துல இருந்து அநேகருக்கு வெளிப்படுவார். அது சாகலை வைத்துக் கொள்ளுங்களேன், நிச்சயமா நாம் கர்த்தருக்கு பயன்பட முடியாது. நமக்கு நாமே பெருமை, நமக்கு நாமே புகழ்ச்சி, வீணான எண்ணங்களை தேடுகிறவர்களா இருப்போமே தவிர கர்த்தருக்கு பிரியமானதை நாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதுக்கு தான் சொல்லிட்டார் ஆண்டவர், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் முதல்ல வெறுக்கணும், இரண்டாவது தன் சிலுவையை சுமக்கணும், மூணாவது அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். ஒரு நாள் மற்ற நாளெல்லாம் லீவ் போட சொல்லலைங்க. எப்பவுமே ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? அனுதினமும். அந்த